டு ட்ராவல்ஸ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம Yezdi மாடல் B 1974 250cc 2-stroke engine வித் சைட் கார் அந்த வண்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னன்ட்டு. ஆக்சுவலாக நான் நந்தி ஹில்ஸ்க்காக வேறு ஒரு ஷூட்காக போயிட்டுருந்தேன். ஆன் த வேல நான் போயிட்டுருக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் சைட் கார் வச்சுக்கிட்டு வண்டியில் போயிட்டுருந்தார். நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அது வந்து Yezdiன்ட்டு. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா இந்தியாவில் வந்து சைட் கார்லாம் பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த வண்டி வந்து 1974 அப்போ பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வித் RC புக்கோடையே வந்திருக்கு. அதனால் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அந்த வண்டி ஓட்டிகிட்டு போனார் இல்லைங்களா, அவரை தேடி பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிட்டேன். வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து 1974 மேடு ஆகுது. அதை வந்து ஒரு ஸ்டிக்கராகவே ஒட்டி இது வந்து விண்டேஜ் பைக் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ME இது வந்து மைசூர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன், லைக் கர்நாடகா வெஹிக்கிள். வண்டி சீட்டு வண்டியோட சீட் வந்து ரீவர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெயிண்ட் எல்லாமே ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டயர் எல்லாமே புதுசாக இருக்குது. இந்த சைடு கார் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரோட்டில் வரும்போது எல்லாம் பார்த்தா எல்லாருமே அந்த வண்டியவே பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சைட் கார்ன்றதுனால இது வந்து 3 வீல். நம்ம நார்மலாக வண்டியை ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். அந்த சைட் கார் வந்து சேஸ் இருக்கு இல்லைங்களா, வண்டியோட சேஸ் நம்ம பார்க்குறோம், அதில் அட்டாச்சாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டில் அட்டாச்சாக இருக்குது. இது வந்து டிக்கி வந்து சீக்ரெட்டாக இருக்கிற மாதிரி. அந்த சீட்டை எடுத்துட்டோம்னா அதுக்கு அடியில் டிக்கி இருக்குது. நம்ம அதில் வேல்யூபிள்ஸ் எதாவது வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா வீல் இருக்குது. நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் இது ஓட்டுறது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வழுக்கலாம் முடியாது. இது அட்டாச்சாக இருக்குது, சேஸோட அட்டாச்சாக இருக்குது. ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற அளவு இருக்குது. இது வந்து வாட்டர் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட்ரோல்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அழகாக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து 2-stroke ஏர் கூல்டு 2-stroke. போர் அண்ட் ஸ்ட்ரோக்கோட பார்த்திங்கன்னா 65x75. கியூபிக் கெப்பாசிட்டி வந்து 248.50 cc, 249 ccன்னு வச்சுக்கலாம், 250 cc. கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 7.6:1. இதை கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அட்டாச்சாக இருக்குது, சேஸோட அட்டாச்சாக இருக்குன்னு சொன்னது. ஃப்ரண்ட்டில் அதே வந்து கிக்கர் ப்ளஸ் வந்து கியர் பாக்ஸ், கியர் ராடு, 4 கியர்ஸு, மேலே 1, மீதி 3 நியூட்ரலு, அதுக்கு ஒரு செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. இது வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த சவுண்டு கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதான் கியர் பாக்ஸ் ஆல் வெல் மெயின்டைன். வண்டி நான் ஓட்டி பார்த்தேன், புது வண்டி மாதிரியே இருக்குது. நான் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள்.